வணக்கம். வாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் தெரியும். ஆனா, நாம ஒரு பிரச்சனைய எப்படி பார்க்குறோம், அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றதுல ஒரு பெரிய உண்மையை அது சொல்லப் போகுது. சரி, கதைக்குள்ள போலாமா? ஒரு ஸ்கூல்ல ரவின்னு ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு கணக்குன்னா அப்பா அவ்வளோ ஒரு இஷ்டம். அப்போ ஒரு நாள் கிளாஸ்ல அவங்க டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஒரு சின்ன புதிர் மாதிரி. நான் இப்ப அதை உங்ககிட்டயும் கேக்குறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க, சரியா? கேள்வி இதுதான். ஒரு மரத்துல 10 பறவை இருக்கு. ஒரு வேட்டைக்காரன் வர்றான், அதுல ஒன்ன சுட்டுட்டான். இப்போ சொல்லுங்க, அந்த மரத்துல மீதி எத்தனை பறவை இருக்கும்? கேட்ட உடனே கிளாஸ்ல இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சட்டுன்னு பதில் சொன்னாங்க. ஒரே குரல்ல அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? 9. ஆமா, இதுதான் கரெக்டான பதில்னு தானே நமக்கும் தோணுது. ஆனா நம்மாள் ரவி மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். ஏன்னா அவங்கிட்ட ஒரு வேற பதில் இருந்துச்சு. மத்த யாருமே யோசிக்காத ஒரு பதில். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 0. ஆமா, 0. ஒரு பறவை கூட அந்த மரத்துல இருக்காதுன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்களேன், 9க்கும் 0க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இத கேட்டதும் டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம். 0மா? எப்படிப்பா சொல்ற? அப்படின்னு ரவி கிட்ட கேட்டாங்க. இப்போ நீங்க எல்லாரும் மனசுல கேட்கிற அதே கேள்விதான் அது, இல்லையா? இப்பதான் ரவி அவனோட சூப்பரான லாஜிக்க விளக்க ஆரம்பிச்சான். அவன் சொன்னான், சார் யோசிச்சு பாருங்க. 1 வேட்டைக்காரன் ஒரு பறவைய சுடுறான். 2 துப்பாக்கியிலிருந்து பயங்கரமான சத்தம் வரும் இல்லையா? 3 அந்த சத்தத்தை கேட்டு மத்த பறவைங்கெல்லாம் பயந்துடும். 4 பயந்த பறவைங்க என்ன பண்ணும்? எல்லாம் பறந்து போயிடும். அப்போ கடைசியா அந்த மரத்துல ஒரு பறவை கூட இருக்காது. அதனாலதான் 0. பாத்தீங்களா? எவ்வளோ சிம்பிளான ஆனா கச்சிதமான ஒரு லாஜிக். ரவி இப்படி விளக்கி முடிச்சதும் அவங்க டீச்சர் முகத்துல ஒரு சின்ன புன்னகை. அந்த புன்னகைக்கு அர்த்தம், ஆஹா, இந்த பையன் சரியா யோசிக்கிறான் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரவியோட பதில் வெறும் கணக்கு மட்டும் இல்ல, அது நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமாவும் ரொம்ப புத்திசாலித்தனமாவும் இருந்துச்சு. அப்பதான் அவங்க டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பேர் தான் கணித லாஜிக் அப்படின்னு. அதாவது வெறும் கணக்கு போடுறது மட்டும் பத்தாது. நாம யோசிச்சு நிஜ வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சிந்திச்சு பதில் சொல்லணும். கணக்கையும் நிஜத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். அப்போ இந்த சின்ன கதையோட நீதி என்ன? கணக்குங்கிறது வெறும் கூட்டல் கழித்தல் மட்டும் கிடையாது. அதுக்கு மேல லாஜிக்கா யோசிக்கணும், ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி வெறும் கணக்க மட்டும் நம்பாம இந்த சிம்பிள் லாஜிக்கை யூஸ் பண்ணா இன்னும் நல்ல பதில்கள் கிடைக்கிற இடங்கள் என்னென்ன இருக்கும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.